الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: عجبا لأمر المؤمن وليس ذلك لأحد إلا لمؤمن، إن أصابته السراء فشكر فكان خيرا له وإن أصابته الضراء فصبر فكان خيرا له، وكما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் அனைத்து வஸ்துகளையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், இன்னும் அன்னலாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழப் போகின்ற முஸ்லீம்கள், முஃமின்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதா. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவன் விலக்கிய விடயங்களை விட்டும் தவிர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழும்படி முதல் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் இந்த உலக வாசிகளுக்காக வேண்டி இந்த முழு ஆழத்தாருக்கும் அல்லாஹ் நம்மை அருளாகத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கான். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுடைய நபியை பற்றி குர்ஆனில் பேசும் போது அல்லாஹ் நபிய வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லின்னாஸ் வமா அர்ஸல்னாக காஃபத்தல் லின்னாஸ், இவ்வாறு முழு மனித சமுதாயத்துக்காக வேண்டியும் முழு ஆழத்தாருக்கும் அருளாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நபியுடைய உம்மத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது எங்களை அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டி, சமுதாயங்களுக்காக வேண்டி, அல்லாஹ் மக்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற கருத்தடிப்படையில் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவுடைய தலையங்கம் நாம் முஸ்லிம்கள் மக்களுக்கு முன்மாதிரியான முறையில் வாழாதனால் முஸ்லிம்களும் இன்னும் அந்நியர்களும் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அது ஒவ்வொன்றுக்கும் நாம் வகை சொல்லணும் என்ற தலைப்பில் சில விடயங்களை முதாக்கரா பண்ணுவோம் என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் எந்த முறையில வாழணும் என்ற விஷயத்தை அழகான முறையில குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. இந்த உலகத்துல சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இல்லை, இந்த உலகத்துல சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இல்ல, வழிகாட்டல் இல்லாத எந்த ஒரு விடயமும் இந்த உலகத்துல இல்ல. எல்லாத்துக்கும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வழிகாட்டல் இருக்குது. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபுல் ஹசன் அலி முஸ்லிம் நதவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அது சீராவோட, அது சரித்திரத்தோட சம்பந்தப்பட்ட கிதாபாக இருந்தாலும் இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. மாதா ஹஸ்ரல் ஆலம் பின் ஹிகாத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வீழ்ச்சினால உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ற தலைப்பு. முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் இல்ல, முஸ்லிம்களோட கையில் ஆட்சி இல்ல, அதனால உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம் என்ற அடிப்படையில் தலையங்கத்தில் அழகான முறையில இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள காலத்தையும் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் எந்த நிலைமை இருந்தது, அதுக்கு பின்னால் எந்த நிலைமைக்கு மாறினது என்ற விடயங்களை அழகான முறையில விளங்கப்படுத்துகிறார்கள்.
அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமின் அடிப்படையில் முதலாவதாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு மென்டலிஸ்ட் தான் என்ற சிந்தனையில, நான் சும்மா வாழ வந்து மரணிக்க வந்தவன் அல்ல, வாழ்ந்து மரணிக்க வந்தவன் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்தவன், இன்னும் மக்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கக்கூடியவன். அதனால் என்னுடைய ஒவ்வொரு செயலும், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அந்நியர்கள் எங்கள்கிட்ட வந்து சொல்யூஷன் கேட்கணும். எனக்கு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, நீங்க எங்களுக்கு அனுமதி தாங்க, அல்லது எங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க, இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது, எனக்கு ஒரு பிசினஸ் உடைய ப்ராப்ளம் இருக்குது, இந்த பிசினஸ் உடைய ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணணும் என்ற மக்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்கணும். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் எந்த இடத்துல குரலை கொடுக்கணுமோ, எந்த இடத்துல வழிகாட்டணுமோ, அந்த இடத்துல நாங்க வழிகாட்டாதனால பல பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் அரசாங்கம் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அபார்ஷன் லா. ஒரு அபார்ஷன் சொல்றது கருப்பையை கரைக்கக்கூடிய சட்டம் இந்த நாட்டில் மிகவும் தீவிரமாக இருந்தது. எந்த காரணத்தை கொண்டும் கருப்பையை கரைக்க முடியாது. அது இஸ்லாத்துடைய ஸ்டாண்டர்ட், அது இஸ்லாத்துடைய சட்டமும் அதான் இருக்குது. அரசாங்கம் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு விடயம் தான். ஆனா இப்ப பல வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ்னால, பல மேற்கத்திய இன்ஃபுளுன்ஸ்னால என்ன அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம், அந்த சில இடங்கள்ல அதுக்கு அனுமதி கொடுப்போம் என்ற ஒரு சட்டத்தை அமல் நடத்த பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது சமூக ரீதியான பெரிய ஒரு பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுக்க போறோம். வாலிபர்கள் பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க போறார்கள், இன்னும் பெற்றார்கள் பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க போறார்கள். இது அபார்ஷன் என்று சொல்லக்கூடியது மார்க்கம் தண்டிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாங்க குரல் கொடுக்க வேண்டும். ஆனா மிகவும் கவலைக்குரிய விடயம் தான், எந்த ஒரு முஸ்லிம் இன்டலெக்சுவல் கூட, ஒரு ஆலிம் கூட இதுவரை அதை பற்றி பப்ளிக்காக பேசவும் இல்லை, அதை பற்றி பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவும் இல்லை. முஸ்லிம் என்ற அடிப்படையில மனிதர்களுடைய நலனை கருத வேண்டிய நாங்க, மனிதர்களுக்கு நலவையும் நேர்வரையும் காட்ட வேண்டிய நாங்க, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்துடைய அருளுக்காக வேண்டிய அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பி வைத்தார். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இந்தியுடைய பேப்பர்ல, டெய்லி மிரர்ல ஒரு கிறிஸ்தவ ரோமன் கத்தோலிக்குடைய இந்த நாட்டுடைய பெரியவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ்னால இந்த நாடு என்ன செய்ய பார்க்குது, அரசாங்கம் இந்த சட்டத்தை கொஞ்சம் பிளெக்சிபிள் பண்ண பார்க்குது. இந்த நாட்டுல ஒரு ரிச் கல்ச்சர் இருக்குது, மார்க்கத்தை பேஸ் பண்ணி மார்க்கங்களுக்கு இடம் கொடுத்த ஒரு கல்ச்சர் இருக்குது. இது மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம், இது அரசாங்கம் கவனமாக செய்யணும் என்ற ஒரு வார்னிங் அவர் அலர்ட்ட கொடுத்திருக்கிறார். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல பேச வேண்டிய நாங்க அதுக்கு பின்னால எந்த இடத்துல பேசணுமோ, எந்த இடத்துல விஷயங்களை விளங்கப்படுத்தணுமோ அந்த இடத்துல விளங்கப்படுத்தாம, அந்த இடத்துல பேசாம மௌனமாக இருந்து எங்கட தொழில், எங்கட குடும்பம், ஏந்த வேலை என்று இறந்ததுக்கு பின்னால சமுதாயம் 10-15 வருடத்துக்கு பின்னால பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிற நேரத்தில் நாங்க இப்ப ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு பின்னால ரியாக்டிவாகிறதுக்கு முன்னால ப்ரோஆக்டிவாக இப்படியான ஒரு சட்டம் வந்தா எங்க சமுதாயத்துடைய நிலம் என்ன, வாலிபருடைய நிலம் என்ன, இந்த விடயத்தை ஒவ்வொரு சிந்திக்கக்கூடியவரும் சிந்திக்கணும். லாயர்மார் இருக்கிறாங்க, ஜட்ஜ்மார் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த விடயத்தை கொஞ்சம் வாசிக்கணும். எங்களை சுற்றி வடக்கு என்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அந்த விஷயங்களை கொஞ்சம் பேசணும். அதுல மார்க்கம் என்ன சொல்யூஷன் தந்திருக்குது, மார்க்கத்துடைய சொல்யூஷன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அது ஒரு விஷயத்தை நீங்க விளைவிக்கோங்க. இஸ்லாத்துடைய சொல்யூஷன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்துக்குரிய சொல்யூஷன் தான் இஸ்லாம் தந்திருக்குது. அது ஒரு கூட்டத்துக்கோ, ஒரு சமுதாயத்துக்கோ, ஒரு ஒரு பாஷையை பேசக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும். அது எந்த இடத்துல அவங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் சரி, எந்த பாஷையை பேசினாலும் சரி, எல்லாருக்கும் சொல்யூஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஹதீஸ்ல வைத்திருக்கிறார். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நான் நஸ்கல் அமைப்புல ஒரு நாட்டுடைய அமைப்பு ஒரு சட்டம் சொன்னேன். இன்னொரு விடயம் என்னண்டா, மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னண்டா, நாங்க மக்களுக்கு புத்திமதியும் மக்களுக்கு வழிகாட்ட முன்னால எங்களோட நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கு. எங்களோட பள்ளியுடைய நிர்வாகங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது. எங்களோட குடும்பங்களை நாங்க நிர்வாகிக்கிற முறையில மிகவும் பரிதாபமாக இருக்குது. எங்களோட தொழில்கள்ல, பிசினஸ் நாங்க அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ற முறை மிகவும் கவலைக்குரிய நிலைமையாக இருக்குது.
அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, ஒரு கஸ்டமர் வாராரு. இப்ப என்ன செய்யப்படுதுன்னா கார்பரேட் வேர்ல்ட்ல ட்ரைனிங் கொடுக்கறாங்க. கஸ்டமர் கேர், ஒருத்தர் வாராரு சாமான வாங்க, அவரை எப்படி கேர் பண்ணணும், அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அன்பான சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் நபி அவங்க 1400 வருடத்துக்கு முன்னால சொல்லி தந்துட்டாங்க. இப்ப கார்பரேட் வேர்ல்ட்ல பல லட்சக்கணக்கு சார்ஜ் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ட்ரெயின் பண்றாங்க. நீங்க கஸ்டமர் கேர் எப்படி செய்யணும். நேற்று ஒரு சகோதரரோட டிஸ்கஸ் பண்றாரு. அதுல இந்த கஸ்டமர் கேர்ல முஸ்லிம் பிசினஸ் காரர்கள் தான் மிகவும் மோசமாக இருக்கிறாங்க. அதுலயும் முஸ்லிம்களோட ஒரு முஸ்லிம் வந்தா அவர் வர முன்னாலே நாங்க ஜட்ஜ் பண்ணி முடிஞ்சு, இவர் எப்படியால், இவர் பிச்சைக்காரனா, இவர் இப்படியானவரா அப்படியானவரா ஜட்ஜ் பண்ணி முடிஞ்சு அதுக்கு பின்னாலதான் அவரோட டீல் பண்றது, அவரோட பேசுறது, அவரை ஜட்ஜ் பண்ணி முடிஞ்சு அவரை பத்தி ஒரு சிந்தனை எடுத்ததுக்கு பின்னாலதான் அவருக்கு ஆட்டிடியூட், எங்களை கரெக்டா விலகப்படுத்துறது. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த எல்லாம் நிர்வாகங்களும் ஒழுங்காக அமையணும். ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும்? நான் சேர்ந்த அடிப்படையில ஒரு 1800 குடும்பங்களை சேர்ந்த ஒரு மஸ்ஜிதாக இருக்கு. ஒரு 1800 குடும்பங்களை சேர்ந்த மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இடத்துல, இந்த மஸ்ஜிதை பராமரிக்கக்கூடிய உலமாக்கள் முன்னோரிடத்துல இந்த 1800 பேர் வீடுடையும் டீட்டெயில்ஸ் இருக்கணும். இதுல எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனை பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, எந்த பாடசாலைக்கு போறாங்க, எந்த துறையில படிக்கிறாங்க, என்ன தொழில் செய்யறாங்க, என்ன இன்ட்ரெஸ்டோட இருக்கிறாங்க, அதை பார்த்து இவங்களை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்குது. இது ஆரம்பத்தில் நாங்க பிளான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா என்று சொல்றது ஒரு ஊருக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு முடிவு. எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊருக்கும் ஒரு முறையில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிதான் இருக்கணும். எப்படி அழகான முறையில ஸ்டாட்டிஸ்டிக் வாலிபர்களை பத்தி தேவைண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு. இந்த வாலிபர்களிடத்துல இந்த வேலை வாங்கலாம், அவங்க ஸ்டாட்டிஸ்டிக் இருந்துச்சு. யாரும் சரி பணம் கேட்டு வந்தாங்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பணம் இல்ல, அவங்க அனுப்பி வைப்பாங்க. இந்த சஹாபி இடத்துல போங்க, அங்க போயிட்டு நீங்க அவர்கிட்ட பணம் கேடுங்க, நான் அனுப்பி வச்சிருக்கீங்க. ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. ஜகாத் கொடுக்க தகுதியானவங்க எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. அனுப்பி வைக்கிறாங்க, போயிட்டு கேளுங்க, இவருக்கு கொடுங்க. ஜகாத் பெற தகுதியானவங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கணும். நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறோம் இல்ல, சும்மா ஆடு மாடுகளை போல வந்துட்டோம், சாப்பிடுறோம், வளர்றோம், திருமணம் முடிக்கிறோம், போறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வழிகாட்ட வந்தவர்கள், சமுதாயத்தை வழி நடத்த வந்தவங்க, நாம் தலைமைத்துவத்தை தாங்க வந்தவர்கள். நாம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை காட்டணும், இந்த தலைமைத்துவத்தை காட்டணும். சில சஹாபாக்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரும் பொன் சாராங்கல்ல, எனக்கு நிக்கா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல லிஸ்ட் இருக்குது. திருமணம் முடிக்காத பெண்கள் மதீனால எத்தனை பேர் இருக்கிறாங்க, அன்சாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த சஹாபி அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க அந்த அன்சாரி சஹாபி இடத்தை பற்றி சொல்லுங்க, நான் உங்களை அனுப்பி வைத்த நீங்க உங்களோட மகளை நிக்கா செய்வேன். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா வந்து ஆடையிலையும் பேச்சிலையும் நடத்தையிலும் மட்டுமல்ல, எல்லாத்திலையும் நிர்வாகத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை நாம் எடுக்கணும். குடும்ப வாழ்க்கையிலே நபியுடைய சுன்னா எங்களுக்கு முன்மாதிரி, வியாபாரத்திலேயும் சுன்னா நபியுடைய சுன்னா எங்களுக்கு முன்மாதிரி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முறையில நாங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றோமா? ஒவ்வொரு டீட்டெயிலும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அன்றைக்கு நான் வாரேன், சம்மன்குட்ட பள்ளியுடைய கட்டிடம் நடந்து கொண்டிருக்குது. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு பெரிய டிகிரிகள் இருக்குல்ல, பெரிய வியாபாரிகளாக இருக்குல்ல, ஆனா அவங்களுக்கு எந்த நேரத்துல எந்த விஷயத்தை செய்யணும், அந்த எல்மு, எந்த நேரத்தை எந்த விஷயத்தை செய்யணும் என்ற அறிவு இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, சற்ற நேரத்துல இடத்துல அவங்க தோன்றாங்களாம், ஒரு இரும்பு அயன் பாக்ஸுக்குள்ள, முந்தி இரும்பு அயன் பாக்ஸ் இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு ஃபைல அப்படி போட்டு அவங்க புதைச்சி வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா பள்ளிய ஆரம்பத்த நேரத்துல அந்த பள்ளியுடைய செலவுகள் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருந்துச்சு, அதனுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எழுதி அழகா மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இது தேவைப்படும், பின்னால வரக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்மாதிரி, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இமாம்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்தை கொடுக்கணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட மதுஹப்ல அவங்களுடைய மதுஹப்ல
ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த மற்ற எந்த ஒரு இமாமும் அதை ஆதாரமாக எடுத்துல அவங்க எடுத்து இருக்கிறாங்க. அமல் அஹ்லில் மதீனா, மதீனா வாசியுடைய அமல், மதீனா வாசியுடைய செயல்பாடுகள் தீனுக்கு மார்க்கத்துடைய சரியத்துக்கு ஒரு ஆதாரம் எடுக்கிறாங்க. பல உலமாக்கள் அவங்களோட ஆர்கியூ பண்றாங்க, குர்ஆனும் ஹதீஸும் தானே எங்களுக்கு ஆதாரம், மதீனா வாசியுடைய அமல் எப்படி ஆதாரமா அவங்க விளங்கப்படுத்துறாங்க. மதீனா வாசியுடைய அமல் குர்ஆன் ஹதீஸ் என்று வந்ததுதான். அவங்களோட மூதாதையிலிருந்து பார்த்தாங்க, சஹாபாக்கள் இந்த விஷயத்தை எப்படி செஞ்சாங்க அதை பார்த்தாங்க. சஹாபாக்களுடைய பிள்ளைகள் அந்த அடிப்படையில செஞ்சாங்க, சபோத்தாபியங்கள் அந்த அடிப்படையில செஞ்சாங்க. இந்த அமல் எங்கென்று வந்தது? நபியுடைய சுன்னால் என்று வந்தது. அதனால சுன்னால எந்த ஒரு முன்மாதிரி இல்லைண்டா, குர்ஆன்ல ஏதாவது ஒரு முன்மாதிரி இல்லைண்டா, எனக்கு மூணாவது சாஸ்தாக நான் ஆதாரமாக எடுப்பேன். மதீனா வாசியில் இந்த விஷயத்தை எப்படி செய்யறாங்க? ஒரு திருமத்துடைய விஷயத்த இருக்கட்டும், ஒரு நிக்கால சுன்னாவுடைய விடயத்துல ஒரு விஷயத்துல பேச இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க அது குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல. அப்ப மதீனா வாசியில் இந்த விஷயத்தை எப்படி செய்யறாங்க? மதீனா வாசியல் வலிமா எப்படி கொடுக்குறாங்க? மதீனா வாசியல் பொண்ணுடைய வீட்டுக்கு எப்படி போறாங்க? அதை பார்த்து சொல்றாங்க நபியுடைய காலத்துல இருந்தான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. அதனால இது எனக்கு ஆதாரம் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க கிளாஸ் நடத்தாலும் பள்ளியில வீட்டுல நாங்க கிளாஸ் நடத்துறோம்ல, ஆனா எங்கட ஒவ்வொரு செயல்களும் எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு பாடம். நீங்க உங்களுக்கு கோபம் ஏற்படுது, வீட்டுல அந்த கோப நேரத்தில் நீங்க எந்த அமைப்புல ரியாக்ட் பண்றீங்க, அது வீட்டுல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பாடம், ஒரு தரிசன. கோபம் வந்தா இப்படிதான் நான் நடக்கணும், கோபம் வந்த நேரத்துல வாப்பா இப்படிதான் பேசுறாரு, அதுதான் எனக்கு முன்மாதிரி. உமாக்கு கோபம் வந்தா உமா எப்படி நடந்து கொள்றா, உமாக்கு வாப்பாவோட கொஞ்சம் கோபமாயினா உமாவுடைய ரியாக்ஷன் என்ன, மகள் அதை பாக்குறா, எனக்கு தான் பாடம். அன்பான சகோதரர்களே, நாங்க புத்தகம் எழுதி அல்லது சிலபஸ் போட்டு பாடம் நடத்துவோம் இல்ல, எங்களோட ஒவ்வொரு செயல்களும் பிள்ளைகளுக்கு பாடம், வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு பாடமாக இருக்குது. சொல்லுவாங்க children learn from what they see and what they hear. பிள்ளைகள் எதை வச்சு படிக்கிறாங்கன்னா எதை பாக்குறாங்களோ எதை கேட்கிறாங்களோ அதை வச்சுதான் பல விஷயங்களை படிக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எங்களுடைய செயல்பாடுகள் பிள்ளைகளுக்கு வளரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியான செயல்பாடாக இருக்கட்டும். இது பொதுவாக எல்லா விடயத்திலும், நிர்வாகத்துல மட்டுமல்ல எல்லா விடயத்திலையும் இந்த விஷயம் இருக்கணும். முதலாவதாக நான் சொல்றேன், வார வருடம் இதை கொஞ்சம் அமல் நடத்துங்க. இப்ப போன காலம் முடிஞ்சு வார வருஷம் 2013ஆம் ஆண்டு உங்களோட மகல்லால இருந்து முதலாம் ஆண்டுக்கு பிள்ளைகள் அட்மிஷன் எடுப்பாங்க. பிள்ளைகள் அட்மிஷன் எடுக்கிற நேரத்துல நிர்வாகிகள் இது ஒரு சின்ன ஒரு மஷூரா ஆலோசனை குர்ஆன் ஹதீஸ் அல்ல, எப்படி ஒரு அமைப்பில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக எங்க சமுதாயத்தை பில்ட் பண்ணலாம், எங்க இருந்தோம் நாங்க எங்க வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருடங்களுக்கு முன்னால தனி மனிதனாக தாவத்தை ஆரம்பிச்சாங்க. 23 வருடங்களுக்கு பின்னால் ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சாங்க. முழு ஹிஜாஸுக்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு ஊராக சென்டராக மாற்றினாங்க. அதனால எங்களோட முன்னேற்றம் எங்க? நீங்க எல்லாரும் சொல்லுங்க, யாரெல்லாம் கிரேட் 1க்கு பிள்ளைகள் அட்மிஷன் கொடுக்கறீங்களோ அந்த அப்ளிகேஷன் காப்பியோட பள்ளிக்கும் கொடுங்க. எந்த ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுங்க, 5 வருஷத்துக்கு பின்னால திரும்ப எடுங்க, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 100 பிள்ளல் அல்லது 200 பிள்ளல் 500 பிள்ளல் முதலாம் ஆண்டுக்கு போனா அந்த 500 பிள்ளலும் மதரசாவுக்கு மக்தபுக்கு வரணும். அப்ப வாராங்க இல்லன்னா பள்ளி நிர்வாகிகள் இமாம்கள் யோசிக்கணும், இந்த பிள்ளை மக்தபுக்கு வாராங்க இல்ல, ஏன் வராம இருக்கிறாங்க, என்ன காரணத்தினால வராம இருக்கிறாங்க. எப்படி 5 வயதுல இருந்து ஓலவல் வரைக்கும் பிள்ளைகள் பாடசாலைக்கு போறது கட்டாயமோ, அதே போல 5 வயதுல இருந்து அவங்க ஒரு 18 வயது வரும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆலிமோட தொடர்பு தேவை, ஒரு தர்பியத் தேவை. அந்த ஆலிம் தர்பியத் கொடுக்கணும், நீங்க இந்த நேரத்துல இப்படிதான் செய்யணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிர்வாகத்துடைய அமைப்புகளை நாங்க சீராக்க வேண்டும். ஒரு தலைமைத்துவத்தை நாங்க சீராக்க வேண்டிய தேவை இருக்குது. இதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன நடந்திருக்குது, நாங்கள் நாட்டிலையும் கொழும்புலையும் கம்பெடுத்தவன் எல்லாம் வேற்றக்காரன போல எல்லாருமே தலைவர் மாறும், எல்லாரும் முக்தியல், எல்லாரும் வேதமாக்கள். ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒரு அமைப்பு இல்ல, ஒரு வழிகாட்டல் இல்ல, மெச்சூரா இல்ல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் என்ன, அல்லாஹ் போதுமானவன், தவக்கல் சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் தவக்கல் சொல்லலாம், தவக்கல் இருக்கணும்.
ஆனா எங்கட சக்தியில் எது இருக்குதோ அது எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பின்னாலதான் தவக்குள் செய்யும். இதுக்கு ஒரு அழகான ஒரு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சிருக்காங்க. இது என்னப்பா இவர் என்னையோ பிளான் பண்றாரு, திட்டங்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாரு. திட்டம் பிளானிங் நான் பேசுறதல்ல, நபி அவங்க செஞ்சு காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. நபியுடைய ஹிஜ்ரத் எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னால மிஅராஜுக்கு போனாங்க. மிஅராஜுக்கு போனாங்க, இங்க உள்ள தூங்கினாங்க, போனாங்க. காலையில் எழும்புற நேரத்துக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சொன்னாங்க, நான் நேற்று ரவ் இப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய அரசுக்கு போயிட்டு உங்களுக்கு தொழுகை குழந்தை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே முறையில் அல்லாஹ்வுக்கு நபி அவங்களை ஹிஜ்ரத் செய்ய வைக்கணும். இரவு பெட்ல தூங்குறாங்க, காலையில மதீனால ஏற்பாட்டு வைக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் குதிரத்து இருக்குது, சக்தி இருக்குது. மக்கால இருக்கிறாங்க, காலையில பிஷா தொழுதாங்க, மக்கால பஜ்ர தொலை வைக்கலாம் எங்க மதீனால. எந்த ஒரு பிரச்சனை பிளான் பண்ண தேவையில்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 5 மாசங்கள் பிளான் பண்றாங்க. 5 மாதங்கள் பிளான் பண்றாங்க. சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதி வந்திருக்குது, நீங்க எல்லாம் ஹிஜ்ரத் செய்யுங்க. குரூப்பா கொஞ்சம் பேரா நீங்க போங்க. கொஞ்சம் பேரா மக்கா வச்சு மதீனாவுக்கு போறாங்க. இப்படி ஆட்கள் குறையிறத கண்டு குறைக்க யோசிக்கிறாங்க. இவங்க வேற இடத்த பிடிச்சு கொண்டாங்க. இப்ப என்ன செய்யறது? இப்ப நபி அவங்க போகும்னால நபி அவங்கள புக் பண்ணி கொள்ளணும், அவங்கள நிப்பாட்டணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுடைய ஹிஜ்ரத்துடைய பாடத்தை எடுத்து படிங்க. எப்படி பிளான் பண்றாங்க, அந்த இரவு எப்படி பிளான் பண்றாங்க. இரவுல அவங்களோட பெட்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்க வைக்கிறாங்க. இரவுடைய நேரத்துல அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு போறாங்க. உடனே டிராவல் பண்ணவும் இல்ல, எங்க போறாங்க, சௌர் குகைக்கு போயிட்டு 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. மக்கா வாசல தேட வைக்கிறாங்க. எல்லாரும் சுத்தி தேடுறாங்க. தேடி முடிஞ்சு நிராசை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னால பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வளமையாக மக்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வழியில பிரயாணம் செய்யல, ஒரு மாற்று வழியில ஒரு தலீல வழிகாட்டியம் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணம் செய்றாங்க. நபிக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லையா? என்ன பாடத்தை உம்மத்துக்கு படித்தாராங்க? நீங்க பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க, அதுக்கு பின்னால் அல்லாஹ் இடத்துல தவக்குல் வைங்க. திட்டமிடுறாங்க, பிளான் பண்றாங்க, போறாங்க. இடையில சுராக்கா வாராது. இப்ப அல்லாஹ் அப்படி உதவி வருது. சுராக்கா நெருங்குற நேரத்துல பூமி சுராக்காவ அப்படியே குணங்க ஆரம்பிக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சக்திகள் ஆற்றல்களை நாங்க 100க்கு 100 பாவிச்சு அதை 100க்கு 100 ஒழுங்காக நிர்வகித்து அதுக்கு பின்னால் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் எங்களோட கையில இருக்கிறத நாங்க செஞ்சுட்டோம், இதுக்கு பின்னால நீ போதுமானவன். இப்ப நாங்க என்ன திரும்ப எதிர்பார்க்கிற எங்களோட மனம் போற வாக்குல எங்களுக்கு இஷ்டமான முறையில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹுடைய உதவியையும் தவக்களையும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலமும் எங்களுக்கு அந்த முறையில வெற்றி அடைய முடியாது. இந்த உலகம் அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறா? அஸ்பாபோட தான் அமைத்திருக்கிறான். அஸ்பாப்களை நாங்க பாவிக்கணும். ஆனா நம்பிக்கை அல்லாஹின் பக்கம் இருக்கணும், நம்பிக்கை அல்லாஹின் பக்கம் இருக்கணும். அஸ்பாபல பாவிக்கணும், நம்பிக்கை அல்லாஹ் பக்கம் இருக்கணும். கம்பை எடுத்துதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போட்டாங்க பாம்பாமிச்சு. கம்பு இல்லாம வேறு சும்மா ஒண்ணு கைய காட்டல, கம்பு சபபாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய உதவி வருது, கம்ப ஃபுல்லா பாம்பாக மாற்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திட்டமிடுறது, இந்த பிளான் பண்றது, இது பள்ளியில மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க திட்டமிடணும். ஒவ்வொரு குடும்பங்களும் திட்டமிடணும், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் திட்டமிடணும். எங்கட திட்டம் என்ன, எனக்கு பிளான் பண்றது உலமாக்களையும் நீங்க கன்சல்ட் பண்ணி கொள்ளணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா விஷயத்துல நாங்க என்ன செய்யறோம்? உதாரணத்துக்கு ஒரு பள்ளியை பெற்ற நேரத்துல நாங்க யாரை கன்சல்ட் பண்றோம்? இன்ஜினியரையும் ஆர்கிடெக்டையும் கன்சல்ட் பண்ணணும், கட்டாயமா கன்சல்ட் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு ஆலிமையும் கன்சல்ட் பண்ணணும். இந்த நாட்டில் எத்தனையோ பள்ளிகள் கெட்டிருக்கிறாங்க, கிப்லா வேற எங்கேயோ பக்கம், கிப்லா எங்கேயோ பக்கத்துக்கு கெட்டி இருக்கிறாங்க. இப்ப பயப்படுறாங்க, இவ்வளவு காலம் நாங்க இப்படித்தானே சொல்லணும், இப்ப மாத்தினா ஊர்ல என்ன பிரச்சனை ஆகும்? இப்ப என்ன பிரச்சனை ஆகும்? என்ன காரணம்? கெட்ட நேரத்துல தகுந்த ஆளுமை கொண்டு கிப்லாவை செக் பண்ணல. சில பள்ளிகள் கிட்ட நேரத்துல முந்தி மக்கள் எந்த இடத்துல தொழுதாங்களோ மஸ்ஜிதுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட எந்த இடத்துல அவங்க டாய்லெட்டையும் பிளான் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சர் இப்படிதான் போடணும்.
இஸ்லாம் பித்தனை சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் தொழுந்த இடங்கள்ல கைலத்தை திரும்ப கட்டுறது மிகவும் கவனம், தவிர்க்க முடியாத நிலைமையாக இருந்தால்தான் அப்படி செய்யலாம். அது அல்லாஹ்வை சுஜூத் செஞ்சணும், அதை கண்ணியப்படுத்தணும். அங்க டாய்லெட் கட்டப்படக்கூடாது. பள்ளி கட்டின கல்லுகள் இருக்கிறே, அதை டாய்லெட்ல இத்திஞ்சாவுக்காக பாவிக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி கட்டுற கட்டிடத்தை உடைக்கிறோம், பழைய பில்டிங்க உடைக்கிற நேரத்துல கவனமாக இருக்கிறோம். அந்த கல்லுல எங்க வீசுறோம்? பள்ளிக்குள்ளே போட்டு புதைங்க, பள்ளிக்குள்ளே போட்டு அந்த கல்லுல புதைங்க. இது சில உலமாக்கள் பேசியிருக்காங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா விடயத்திலையும் ஒரு பிளானிங், ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு தேவை. எல்லாத்திலையும் ஒரு திட்டம் எங்களுக்கு தேவை. அதை திட்டமிடுங்க, மஷூரா பண்ணுங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் இடத்துல நீங்க பாரம் சாட்டுங்க, அல்லாஹ் இடத்துல நீங்க பாரத்தை கொடுங்க. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 விடயங்களை நான் வலியுறுத்துறேன். ஒன்று, நாங்க மக்களுக்கு வழிகாட்ட வந்தவங்க, அதனால அதுக்கு தகுதியானவர்களாக நாங்க மாற வேண்டும். மக்களை வழிகாட்ட வந்தவங்க, குடும்ப பிரச்சனை மிகவும் கவலைக்குரிய விஷயம். நாங்க ஒருத்தருடைய குடும்ப விஷயத்த சொல்ல போனா அவர் சொல்லுவார், திரும்பி என்னப்பா நீங்க உங்களோட வீட்டுல போயிட்டு அதை சீராக்கோங்க, உங்களோட வீட்டுக்கு போயிட்டு அதை செஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த தகுதியில நாங்க இல்ல, வழிகாட்டக்கூடிய தகுதியில வந்து இல்ல. அதனால முழு உலகமும் தயங்கி கொண்டிருக்கிறது, முழு உலகமும் தயங்கி கொண்டிருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் இப்ப முழு உலகமும் பேசுது ஹியூமன் ரைட்ஸ். எங்க நாட்டுக்கு எதிராக UNHRல என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால எங்களுக்கு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருக்காங்க. இஸ்லாம் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி அழகான முறையில பேசுது. இஸ்லாம் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுறத போலவே எந்த ஒரு மார்க்கமும் பேசல. எந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்திருக்குதுண்டா இஸ்லாம் சொல்லுது, ومن قتل نفسا متعمدا ومن قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا. ஒரு மனிதனை எந்தவித குற்றமும் செய்யாம, இஸ்லாம் செய்யாம, யாரையும் கொலை செய்யாத நிலைமையில ஒருத்தருடைய உயிர் எடுத்தாருண்டா அவர் முழு மனித சமுதாயத்தையும் கொலை செஞ்சதுக்கு சமம் என்று இஸ்லாம். ஒருத்தருடைய உயிர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டா அது முழு மனிதர்களையும் கொண்டதுக்கு சமம் என்று இஸ்லாம் சொல்லுது. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும், மிகவும் கவனத்தோடு இருக்கணும். இஸ்லாம் இந்த விஷயங்களை நாங்கள் வழிநடத்த வேண்டிய தேவை இருக்குது. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வளரக்கூடிய வாலிபர்களை வழிநடத்தணும். அதனால இருக்கக்கூடிய பெரியவங்க, முன்னோர்கள் அழகான முறையில அமல் ரீதியாக, செயல் ரீதியாக வழிநடத்துங்க. அதை எப்படி செய்யணும், எந்த முறையில வழிநடத்தணும். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுக்கிறோம். இது தனி டாபிக்காக பேசணும், ஆனால் இதை கொஞ்சம் நான் டச் பண்ணிட்டு போறேன். ஒன்றுதான் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட். எங்களோட சமுதாயத்துல ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் பொருளாதார பிரச்சனைக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போறாங்க தொழில் செய்ய. அதனால சமூக ரீதியான, குடும்ப ரீதியான எத்தனையோ பிரச்சனைக்கு முன்னிருக்காங்க. நாங்க ஜஸ்டிஃபை பண்ணணும், பசியோடு இருந்து ஒரு நேரம் சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்றதா, அல்லது நல்ல வெளியூருக்கு போயிட்டு லட்சக்கணக்கு சம்பாதிச்சு குடும்பத்தை இழக்கிறதா? இது பெரிய ஒரு பிரச்சனை. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால வெளிநாடுகளுக்கு போறார்கள். அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுக்கு வழிநடத்த வேண்டிய தேவை இருக்குது, புத்திமதிகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால மக்கள் முன் வர வேண்டும், உலமாக்கள் முன்னுக்குவாங்க, உலமாக்கள் மக்களுக்கு தலைமைத்துவத்தை நாயுங்க, மக்கள் அந்த அமைப்புல நடந்துக்கோங்க, உலமாக்களுடைய விடயத்துல கவனம் செலுத்துங்க, அவங்களை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஒரு ஊர் என்ற அடிப்படையில இந்த மஹல்லாவுல 1800 குடும்பங்கள் இருக்குது. உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் முதலாவதாக உங்களோட குடும்பத்தை பத்தி சொன்னீங்க, அதுக்கு பின்னால் உங்களோட மஹல்லாவை பத்தி சொன்னீங்க. இந்த 1800 குடும்பங்களையும் மக்களுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக எப்படி மாற்றுறது, இந்த 1800 குடும்பங்கள்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக எப்படி மாற்றுறது, அந்த முறையில் எப்படி வழிநடத்துறது, அவங்களுக்கு தேவையான இல்ம நாங்க எப்படி கொடுக்கிறது. இப்போ ஒரு ஹாலிடே காலம் வருது, ஒரு ஏப்ரலுடைய ஹாலிடே வருது. நிர்வாகிகள் கொஞ்சம் யோசிக்கணும், இந்த நேரத்துல மக்கள் முன்னேற வாலிபர்கள் எந்த நிலைமையில இருப்பாங்க, என்ன செய்வாங்க, ஹாலிடே காலத்துல என்ன செய்வாங்க, அதுக்குன்னு சொல்லி போயிட்டு லாக் பண்றதுல அவங்கள அந்த நேரத்துல அவங்கள பள்ளியோட தொடர்பாக்குற சில ஆக்டிவிட்டிஸ்ல செய்ய வேண்டும், சில முறைகளை அமல் நடத்தணும், பள்ளியோட வாலிபர்ல தொடர்படுத்தணும், உலமாக்களோட தொடர்படுத்தணும், படித்தவங்களோட தொடர்படுத்தணும், அவங்களுக்கு வழிகாட்டணும். அன்பார்ந்த சகோதரர்களே, வழிகாட்ட யாரும் இல்லாதனாலதான் தவறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட சூழல்ல பிரச்சனையினாலதான் தவறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நான் சொன்ன இந்த விடயங்களை கொஞ்சம் கண்ணுக்கு எடுங்க, கவனத்துக்கு எடுங்க. அகில இலங்கை ஜமீஅத் உலமாவுடைய எல்லா முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. அகில இலங்கை ஜமீஅத் உலமாவுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவங்க செய்யறதெல்லாம் சரிந்து தலையாட்டவானும். ஒரு மஷூரா செய்யறாங்கன்னா அதுக்கு நீங்க ஒவ்வொருக்கு ஒரு குற்றம் விளங்குது, இப்படி செஞ்சா சமுதாயத்துக்கு இவ்வளவு ஆபத்து இருந்தேன்னா எழுதி கொடுங்க, எழுதுங்க. நான் இப்படி தாழ்மையான கருத்து, இப்படி செஞ்சா இப்படி பிரச்சனை இருக்குன்னு எழுதி கொடுங்க. அது அவங்களோட கடமை. ஆனா அவங்களுக்கு வற்புறுத்தல நான் எழுதி கொடுத்தா அப்படிதான் செய்யணும். உங்களோட ஒரு கடமை இருக்குது, அதை முன்வைக்கிறது. இத முறையில ஆலோசனை கொடுங்க. ஒன்றாக நாங்க மக்கள், பாமர மக்கள், படித்தவங்க எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதனால அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட முன்னோர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். அவங்க பெரிய பயான்களை செய்யாக்கணும். பெரிய அமைப்புல இல்லைன்னா அந்த நேரத்தில் எது செய்யணுமோ அந்த அறிவு இருந்துச்சு. அதனால எங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உருவாக்கி தந்து பேசிருக்கிறாங்க. அதை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் அதை முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்குது. முஸ்லிம் மேரேஜ் ஆக்ட் வந்து டிவோர்ஸ் ஆக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இந்த நாட்டில் அமல் நடத்தப்படுது. எங்களோட முன்னோர்கள் செஞ்ச முயற்சி. முஸ்லிம்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் லா, அனந்தர சொத்துகள் எவ்வாறு பிரிக்கப்படணும் என்று தனியா ஆக்ட் கோர்ட்ல எங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல அது அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அது எங்களோட முன்னோர்கள் செஞ்ச வேலை. வக்ஃப் ஆக்ட், எங்களோட மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இந்த பொது விடயங்கள் எந்த முறையில வக்ஃப் செய்யப்படணும், அந்த வக்ஃபுடைய நிபந்தனைகள் என்ன, இதெல்லாம் ஆக்ட்ல இன்கார்பரேட் பண்ணப்பட்டிருக்குது. அன்பான சகோதரர்களே, இதை முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்குது. முஸ்லீம் பாடசாலை இருக்குது, அதை முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்குது. நான் கொஞ்சம் யோசிக்கணும். கிறிஸ்தவ பாடசாலை இருக்குது, அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பத்துல அவங்க கிறிஸ்தவ பாடசாலை உருவாக்குற நேரத்துல பெண்களுக்கு வேற கிறிஸ்டியன் ஸ்கூலும் ஆண்களுக்கு வேற கிறிஸ்டியன் ஸ்கூல் உருவாக்குறாங்க. இந்த கிளம்புல எங்க நீங்க போனாலும் எந்த ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலையும் நீங்க கண்ண மாட்டீங்க. ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் ஒன்றுக்கா படிக்கக்கூடிய. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா நாங்க முஸ்லிம் ஸ்கூல் பேர்ல இருக்குது. ஆனா ஆம்பளை பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கலந்த முஸ்லிம் ஸ்கூல் தான் அதிகமாக இருக்குது. அன்னைக்கு முஃப்தி யூசுப் அவர்கள் ஒரு உலமாக்களுடைய சபையில சொன்னார்கள், முஸ்லிமான பாடசாலைகள் இஸ்லாமயப்படுத்தணும். முஸ்லிம் பாடசாலையில் பேர் அப்படின்னா முஸ்லிம்கள் படிக்கக்கூடிய பாடசாலைக்கு இஸ்லாம் சொன்னார்கள். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபலுடைய டீச்சர்ஸ்மாருடைய பொறுப்பு மட்டுமல்ல, நிர்வாகியுடைய ஒரு வாக்குடைய கடமையாக இருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்த சொல்றேன், இதை கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் சொல்றேன். எங்க நாட்டுல நான் சொல்றேன், இப்ப முஸ்லிம் ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல், புத்திஸ்ட் ஸ்கூல் ஒரு ஸ்கூல் தேவையில்ல. எங்க நாட்டில் என்ன தேவைண்டா, பெண்களுக்கு தனியா பாடசாலைகள், ஆண்களுக்கு தனியா ஸ்கூல். பெண் பிள்ளைகள் முஸ்லிமாக இருக்கட்டும், அந்நியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு போகணும். அவங்களோட மார்க்கங்களை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஸ்கூல்ல உருவாக வேண்டும். அவங்களோட ஒழுக்க அடிப்படையில் வரணும். 3 பாஷைகளையும் அங்க படித்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் எல்லா ஸ்கூலும் போய் கேட்டான்னு சொல்றாங்க, முஸ்லிம் பொம்பளை ஸ்கூல், ஆண்கள் ஸ்கூல் பாப்புலேஷன் இல்லை, எங்களுக்கு பிரிக்கலாம இருக்குது, செப்பரேட் பண்ணலாம். பாப்புலேஷன் குறையுது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை எந்த ஒரு ஹிஸ்டரியிலும் இல்ல பௌத்த ஸ்கூலுக்கு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு எங்களோட முஸ்லிம் பிள்ளை போனதுனால கிறிஸ்டியன் ஆகினது எந்த ஒரு பௌத்தியம். யூனிவர்சிட்டி இல்ல, முஸ்லிம் யூனிவர்சிட்டி, கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி இல்ல. ஏன் நாம் இந்த பாடசாலையுடைய விடயத்துல இப்படி பிரிச்சாங்க, என்ன காரணம் என்று அன்பான சகோதரர்களே, எங்களுடைய படிப்புல எங்களுக்கு பின்ல போடும், எங்களை பின்னுக்கு படிப்புல பின்தங்கி வைக்க. முஸ்லிம் ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஒழுங்கான தகுதியான டீச்சர்ஸ் மாதிரி அனுப்புறாங்க இல்ல. ஏன் காரணம், நாங்க அப்படி பேர் வச்சதுனால சொல்றாங்க வச்சுறாங்க. பொதுவாக பெண்கள் பாடசாலை நேஷனல் கேர்ள்ஸ் ஸ்கூல், அது முஸ்லிம்களும் படிக்கிறாங்க, பௌத்தர்களும் படிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் படிக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் எங்களை ஒழுக்கமான ஆடைகள் அணிந்து போவாங்க. அங்க பிரின்சிபல் ஒரு பெண்ணாக தான் இருக்கணும். படித்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்மாரும் அவங்க பெண்களாகத்தான் இருக்கணும் என்ற ஒரு சட்டத்தை பிராந்தம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ப்ராப்ளம் சால்வ். இன்னொரு விஷயம் நடந்திருக்குது, இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய எல்லா இடத்திலும் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் சில்லறை கடையா தொடர்ந்து, சில்லறை கடை
எல்லாம் தேர்ந்தேன் சில்லற கடை போல முஸ்லிம்களுடைய விளம்பர வளரக்கூடிய முஸ்லிம்களுடைய பாடசாலை கல்வியுடைய நிலைமை இருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் மட்டுமல்ல இஸ்லாத்துடைய அம்சங்கள், இல்மும் இஸ்லாத்துடைய அம்சமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு எந்த அறிவு கொடுக்கணும் தேவை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்காக வேண்டி நாங்கள் திட்டம் போடணும், அதுக்காக வேண்டி பிளான் பண்ணணும், ஒன்று படணும். எந்த இடத்துல எங்களுக்கு பௌத்தர்களோட ஒன்று படையணுமோ அந்த இடத்துல பௌத்தர்களோட ஒன்று படணும். எந்த இடத்துல எங்களுக்கு கிறிஸ்தவர்களோட ஒன்று படையணுமோ அந்த இடத்துல நாம் ஒன்று படணும். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலிய்யாவுடைய காலத்துல ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம். உலமாக்களிடத்துல காலம் அடிச்சுக்கான அதை படிங்க. சீரால நபியாவரத்துக்கு முன்னால ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன, மக்காவுக்கு வெளியிலிருந்து வியாபாரம் செஞ்ச வந்தவருக்கு மக்கா வாசியத்தர் என்ன செய்யறாரு? அநியாயம் செய்யறாரு. மக்கா வாசியத்தர் அநியாயம் செய்யறாரு. அவர் நினைச்சாரு என்னண்டா, எங்களோட ஊராக்கள் ஏந்த பக்கத்தை எடுத்துருவாங்க, இவர் வெளியா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சொன்னாங்க, நீ வேண்டியதை செய்ய உங்களோட பணத்தை நான் தரமாட்டேன். வெளியிலிருந்து வந்த சாமில இருந்து வந்த இவருக்கு சரியான ஆத்திரம். குறைஷியல் எந்த இடத்துல ஒன்று சேர்றாங்களோ, எந்த இடத்துல மஷூரா பண்றாங்களோ அந்த இடத்துக்கு போய் கத்தினார். சொன்னாரு, உங்களோட பூமியில எனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்குது, எனக்கு உதவி செய்ய யாராவது இருக்கிறீங்களா? குறைஷ் எல்லாம் கூட்ட கோத்திரத்தை சேர்ந்து எல்லாம் தலைவர் மாறும் ஒரு வீட்டுல ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து மஷூரா பண்றாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க நபியாக இருக்கல்ல, அந்த இடத்துல அவங்களும் அவங்களோட சாச்சாமாரோட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களோட அபூ தாலிப் இவங்களோட என்ன செய்யறாங்க? அவங்களும் கலந்து கொள்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு போடுறாங்க, எங்கட இடத்துல எங்கட பூமியில எங்கட காணியில யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது, அநியாயம் நடந்தா நாங்க அதுக்கு எதிராக நிற்போம் என்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு வர. மதீனால வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஞாபகப்படுத்துறாங்க. மதீனால வச்சு ஞாபகப்படுத்த சொல்றாங்க, இப்ப எனக்கு ஒரு அழைப்பு வந்தா, நான் இப்ப முஸ்லிமாக இருக்கிறேன், ஒரு நபியாக இருக்கிறேன், எனக்கு இப்ப அழைப்பு வந்தா இப்படியான ஒரு விஷயத்துக்கு நான் முதலாவது ஆளாக இருப்பேன். அங்கனைக்கு போயிட்டு அவங்களோட ஒப்பந்தம் செய்ய, மக்களுடைய நலனுக்காக வேண்டி, சமுதாயத்துடைய நலனுக்காக வேண்டி நாம் முஸ்லிம்கள் முன்னுக்கு இருக்கணும். அது யாரு நலனாக இருந்தாலும் சரி. பின்னால கூட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சில ஆட்சி காலங்கள்ல சில பிரச்சனை நடந்தது, அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. ஒரு கவர்னர் என்ன செய்தாண்டா, ஒருத்தருடைய காணிய போர்ட்ஃபுல்லாக இருக்கிறாரு, அவர் ஞாபகப்படுத்துறாரு. கவர்னருக்கு சொல்றாரு, நீங்க எனக்கு அந்த ஹக்க தரலன்னா நான் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல் புதுல ஞாபகப்படுத்துவேன், எல்லாரையும் ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாம் தலைமைத்துவத்தை எடுத்து மக்களுக்கு வழி நடத்தல்லா, மக்களுக்கு நேரான வழியை காட்டல்லா, அந்த தவறான வழியில முதலாவதாக எங்கட பிள்ளைகள் போவாங்க, அதுல விக்ரமாக எங்கட பிள்ளைகள் ஆகுவாங்க. அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபரிசத்துல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த முன்மாதிரிகள் இது அனைத்தும் எங்களுக்கு ஒரு பாடம், இது அனைத்தையும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து பாடமாக எடுத்து ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க மக்கள் ஒன்றுபட்டு ஒரு மஷூரா சொல்லி, நீங்க என்ன செய்யுங்க, எங்களுடைய திட்டம் என்ன, 10 வருஷத்துக்கு எங்களோட மல்லியுடைய விஷயம் என்ன, எங்களோட மல்லாவுடைய விஷயங்கள் என்ன, எப்படி நாங்க வழிநடத்தணும் என்று ஜமீத்துலமாவுடைய ஒத்துழைப்போட இதை செஞ்சீங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால அல்லது கபருக்கு போகக்கூடிய காலத்துல கூட நிம்மதியாக கபருக்கு போகலாம். எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை நாங்கள் அமைச்சு போயிட்டிருக்கிறோம், பாதுகாப்பான சூழல் அமைச்சு போயிட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த முறையில் திட்டமிட்டு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தகுதியானவர்களால் எங்களை ஆக்கி வைப்பாராக. அல்ல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றிருத்த பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலமாக்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைவுகளையும் மன்னிப்பாயாக. நல்ல உலமாக்களையும் மற்றவர்களையும் பாதுகாப்பாயாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.